உலகத்தில் இருக்கிற எல்லா ஷியா மக்களுக்குமே ஒரு கனெக்ஷன் இருக்கிற ஒரு காமன் பெரிய நாடு தான் ஈரான். அந்த ஈரானுடைய அதியுச்ச தலைவருங்கிறவர் அங்கே இருக்கிற ஜனாதிபதி, அங்கே இருக்கிற சிஜே எல்லாரையும் விட அதியுச்ச பதவி. அவரை கேட்காம அங்கே ஒன்றுமே செய்ய இயலாது. அப்போ அப்படி ஒரு என்ன சொல்கிற அதிகாரத்திலையும் நாட்டு அதிகாரமும் மதம் சார்ந்த ஒரு அதியுச்ச நிலைமையிலையும் இருக்கிற ஒருத்தர் மேலே கை வச்சு அவருடைய இறப்புங்கிறது அங்கே இருக்கிற ஆக்களை டிப்ளமேட்டிக்காக யோசிக்கிறத விட இமோஷனல் ரிட்டேலியேட் பண்ணுற இடத்துக்கு கொண்டு விட்டுருக்கு. அதுதான் இஸ்ரேலுக்கு தேவை. அப்போதான் அவங்க எதிர்பார்த்த மாதிரியாக வளமையாக ஒரு கட்டுக்கோப்போட இதுக்கு முதல் நடந்த கட்டார உதய் பேசுகிற தாக்குதலில் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு தாக்குதல் நடத்தினதோட நிப்பாட்டியாச்சு. ஆனால் இந்த முறை தொடர்ந்து தாக்குதல் நடக்குது. ஈவன் அமெரிக்கன் பேசஸை தாண்டியும் மக்கள் வாழ்கிற பிரதேசங்களில் அல்லது வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்லையும் தாக்குதல் நடத்துகிற அளவுக்கு இது வியாபிச்சு இருக்குன்னு சொல்லிச்சனால அதுக்கு அந்த இமோஷனல் ரிட்டேலியேஷன் தான் காரணம்னு நான் பார்க்கிறேன். ஆனால் தொடர்ந்து இந்த தாக்குதல் போகாதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதில் அந்த தாக்குதல் போகும். நீங்கள் அந்த கெப்புன்னு சொன்னதுக்கு என்ன கெப்? இஸ்ரேலுடைய அதில் நாஜிக் சொன்னது ஒரு மிக முக்கியமான விஷயம். அதாவது அவங்க அதாவது ஒரு கொமாண்டுக்கு வெயிட் பண்ணாமல் அங்கே ஒரு இமோஷனலாக முடிவெடுக்கிறேன். அதோடு இன்னொரு காரணத்தை சொல்லிடும் என்னென்றால் இந்த கொமைனியோட இந்த கொலை செய்யப்பட்டது அல்லது இஸ்மாயில் ஹனியா அங்கே ஈரானில் வச்சு கொலை செய்யப்பட்டது, இந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் பின்னால் ஈரான்ட உளவுத்துறையை மொசாட் கையில் எடுத்திக்குது அல்லது அவங்களுக்கு இது இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய தகவல்களை கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்னமும் இருக்கிறாங்கன்றது அதில் போகாமல் கமைனே இப்படி கொல்லப்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கொமைனி மட்டுமல்ல, இது போல அவர் என்ன சொல்ற அவங்களோட உயர் அதிகாரிகள் எல்லாரும் கொலை செய்யப்படுவது, துல்லியமாக கொலை செய்யப்படுவதற்காக டேட்டா இருந்தால் மட்டும்தான் அந்த இது இப்போ இது இன்னொரு சந்தேகத்தை உருவாக்குது. என்னன்னு சொன்னால் இந்த மிலிட்டரியோட கண்ட்ரோலும் இந்த மிலிட்டரிக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் இடையில, ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் சிறத்தன்மையை இழந்து இருக்குது. ஆகவே தண்ட இந்த என்ன சொல்கிற நாஜிக் சொன்ன மாதிரி இந்த சுப்ரீம் லீடர் அதியுச்ச தலைவர் தண்ட ஆன்மீக தலைவர் இழந்திக்கிறாங்க. இந்த நேரத்தில் மிலிட்டரியோட உள்ளுக்கு உள்ள அந்த கண்ட்ரோலையும் இஸ்ரேலோட ஓரளவு 100% கண்ட்ரோல் எடுத்துன்னு சொல்லி இல்லாது அந்த கண்ட்ரோல் எடுத்தது கூட இந்த மாதிரியான அட்டாக்ஸை செய்கிறதுக்கு. ஏன்டா பாருங்கள், நீங்கள் அங்கே குண்டு தாக்குதலை நடத்துறதுக்கும் பிளான் பண்ணுறாங்க. சவுதியிலையும் கட்டார்லேயும் தண்ட நேச சக்திகளோட இங்கேருந்து ஈரான்லேயும் மிலிட்டரியும் கண்ட்ரோல் பண்ணி அந்த தாக்குதல்கள் நடத்துகிற நேரம் என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு ஒரு பெரிய அச்சம் வருது. ஈரானோட ஒரு சொஃப்ட் கார்னர்லேருந்து நாடுகள் இருக்கிறாங்க. சவுதியெல்லாம் கிட்டத்தட்ட ஈரானோட சொஃப்ட் கார்னர்லேருந்து. அமெரிக்கா நாஜிக் சொன்ன மாதிரி ஆல்ரெடி டீலுக்கு இன்னும் வந்த நேரம் எல்லாத்தையும் குழப்பி போட்டுறது. இது நம்பர் 1. நம்பர் 2 இன்னொன்று இருக்குது. இதான் ஆக முக்கியமான விஷயம். அமெரிக்காவை அதுவும் டக்கர் கால்சன் சொல்கிறார், அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் இஸ்ரேலோட நோக்கம் மத்திய கிழக்குலேருந்து அமெரிக்காவை இந்த ஈக்குவேஷன்லேருந்து வெளியில் எடுக்கணுமெண்டு. அதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், அதாவது ஒரு வாத்தியார் மாதிரி நின்று நீ அதை செய்யக்கூடாது நீ இதை செய்யக்கூடாதுன்னு இஸ்ரேலுக்கு ஒவ்வொரு முறையும் கண்ட்ரோல் போடுறது இஸ்ரேலுக்கு இப்போ அது ஒரு எல்லை மீறி பெய்துட்டு இருக்குது. ஆகவே இந்த ஈக்குவேஷன் என்ன இவ்வளோ நாள் என்ன நடந்ததுன்னு சொன்னால் இந்த ஈக்குவேஷனை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த 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 என்ன சொல்கிற அந்த சமன்பாடை மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. அது சரி கஷ்டம் மெயின்டைன் பண்ணுறேன். அதுகிட்ட ஒரு எல்லைக்கு இந்த சமன்பாடை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவ்வளோயும் குழப்பி போட்டு அமெரிக்காவை இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கணும், அதாவது இஸ்ரேலிருந்து தூரமாக்குறது. இஸ்ரேலோட நோக்கம் அமெரிக்காவை இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுக்கணும் மத்திய கிழக்குலேருந்து. காரணம் என்னன்னு சொன்னால் அதுக்குத்தான் இந்த என்ன சொல்கிற இந்த குண்டு தாக்குதல்கள் அதே மாதிரி ஈரான்லேருந்து அடிக்கிற வைக்கிறது. ஏன்னா அமெரிக்கா பாதுகாக்கிறதுக்கு வரல. தண்ட நாட்டில் பேஸ் வச்சுக்கிற அமெரிக்கா யோசிச்சு பாருங்க, மத்திய கிழக்கில் தண்ட நாட்டில் ஒரு பேஸை நம்பி கொடுத்து தனக்கு அடி வாங்குற நேரம், பேஸுக்கு மட்டும் அடி வாங்கினா ஓகே, தண்ட பொருளாதார ஸ்தலங்கள் மேலே தண்ட பொதுமக்கள் மேலே அடிக்கிற நேரம் அமெரிக்காவுக்கு பாதுகாப்புக்கு வரையில அமைக்குது. அவை அமெரிக்காவை எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இஸ்ரேலுக்கு இருக்கலாம் என்று டக்கர் கால்சன் சொல்கிறார். அப்போ அதோட பாயிண்ட் என்னன்னு சொன்னால், அமெரிக்காவே இங்கே இந்த ஈக்குவேஷன்லேருந்து எடுத்தால் ஈரானும் அடிக்குதுன்னு சொன்னால் நீங்கள் யாருக்கிட்ட போகிற திரும்ப அவங்களுக்கு வரலையில் இஸ்ரேலுக்கிட்ட தான் போய் அடி பண்ணிக்கணும். அப்போ நீங்கள் அமெரிக்காவோட என்ன சொல்கிற அமெரிக்காவோட பிளெஸிங்ஸோட அமெரிக்காவோட என்ன சொல்கிற ஆசீர்வாதத்தோடு தான் நீங்கள் போக வேணுமென்ற தேவையில்லை, டிரெக்டாகவே நாங்கள் டீல். ஆனால் அமெரிக்கா தளங்களுக்கு அடிக்கின்ற போது அமெரிக்கா தளங்களுக்கு அடிக்கும் அமெரிக்கா முன்னுக்கு வரவில்லை மத்திய கிழக்கு. அப்படி இருக்கின்ற போது மத்திய கிழக்கு நாடுகளுடைய போக்கு மாறும் தானே, அமெரிக்காவோடு அவர்கள் சார்ந்து போக மாட்டாங்க. அதான் அல்டிமேட் தேவை. அதாவது எது என்ன நடக்கும்னு சொன்னா இங்க ரெண்டு அப்படினால் அடுத்த கட்ட நகர்வு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு கேள்வி ஒன்று. இது 3 நகர்வுகள் எடுக்க சான்ஸ் இருக்கு என்னை பொறுத்தவரையில். அதாவது ஒன்று என்னன்னு சொன்னால் இந்த அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் அதுக்கான சாத்தியங்கள் மிக குறைவு. அந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு போகிறது.
அவுட் ஆஃப் ஈக்குவேஷன், அமெரிக்கா அவுட் ஆஃப் ஈக்குவேஷன் போய் இஸ்ரேலோட முழுமையாக சரணடைஞ்சு இஸ்ரேலோட ஒரு புதிய ஒரு ஒப்பந்தத்தில் அல்லது அலையன்ஸோட ஃபார்ம் பண்ணணும். இல்லை அதுக்கு தான் இருக்கு அப்ரஹாம் கோட்ஸ். அப்ரஹாம் அக்கௌண்ட் ஆல்ரெடி டெவலப் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது என்னன்னு சொன்னால் இஸ்ரேலையும் நம்ப இயலாது, அமெரிக்காவும் நம்ப இயலாதுன்னு முஸ்லீம் நேட்டோ இல்லாட்டி ஏதாவது ஒரு துருக்கியெல்லாம் ஒரு முயற்சி எடுத்துட்டு வேறொரு கூட்டணி ஒன்று வரணும். மூணாவது இல்லைண்டா அமெரிக்காவோட இங்கே நடந்த இந்த லேர்ன் லெசன்ஸ் இருக்குதானே, அதை திரும்ப அமெரிக்காவோட கதைச்சி நெகோசியேட் பண்ணி பழைய அந்த கூட்டமைப்பு இருக்கணும். ஆனால் புதிய ஒரு அக்ரிமெண்ட்டோட நீங்கள் இனி அடித்தால் நீங்கள் பாயணும், இல்லாட்டி நாங்கள் அந்த ஒரு லெவலுக்கு வந்து நின்று வரோம். இந்த மூணில் ஒரு ஒப்பந்தத்துக்கு இந்த மத்திய இலக்கு நாடுகள், ஆனால் மத்திய இலக்கு நாடுகள் இந்த தாக்குதல்களை பார்க்குற நேரம் கண்டிப்பாக ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்கும். அதாவது அவங்களோட அந்த ஃபாரின் பாலிசியில் ஒரு ஷிஃப்ட் ஒன்று நடக்கும்ன்றதை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். முதல்ல எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, வெப்பன்ஸ் ஆஃப் மாஸ் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு சொல்லித்தான் சதாம் ஹுசைனை போர்ட்ரே பண்ணி சதாம் ஹுசைன் மேலே அமெரிக்காவை பாய விட்டது. அதுக்கு பிறகு நியூக்ளியர் பாம்பை டெவலப் பண்ண போது ஈரான் ஒன் வீக்கவே என்று சொல்லித்தான் இப்போ அமெரிக்காவை எங்கே பாய விட்டுருக்கு, ஈரான் மேலே பாய விட்டுருக்கு. அடுத்த லிஸ்ட்டில் இன்னொரு நாடும் இருக்குது, பாகிஸ்தான். அணு ஆயுதம் பாகிஸ்தான் வச்சிருக்கிறது. இஸ்ரேலினுடைய குறிப்பாக கிரேட்ட இஸ்ரேலினுடைய கனவுகளுக்கு ஒரு அச்சுறுத்தல்ங்கிற விஷயத்தை ஆல்ரெடி நெத்தன்யாகு பேசிட்டார். அதனால தான் நீங்கள் இப்போ கனெக்ட் பண்ணுங்க, மோடியோட அவங்களோட அலையன்ஸுக்கு போகிறாங்க. ஆனால் பாகிஸ்தானோட அமெரிக்கா ஒன்றாகத்தானே இருக்கிறது. இல்லை அதான் நீங்கள் திரும்ப இந்த எங்கிட்ட பார்க்கணும். ரெண்டு பேர் இது ஆட்கள் வந்து புரிஞ்சு கொள்றதுக்கு கொஞ்சம் அதாவது கஷ்டப்படுற அல்லது புரிஞ்சு கொள்ளாத ஒரு விஷயம் தான் என்னன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் உண்டா தான் பார்க்குறாங்க. அமெரிக்கா வேற, இஸ்ரேல் வேறு. அமெரிக்காவோட வந்து தேவைகள் வேறு, இஸ்ரேலோட தேவைகள் வேறு. இப்போ நாஜிக் சொன்ன மாதிரி இங்கே வந்து இதில் இந்த அதாவது நாங்கள் எடுப்போமே, இப்போ அமெரிக்காவோட இங்கே வெனிசுவேலாவில் ஒரு மூவ் ஒன்று எடுத்தாங்க, இங்கே ஒரு மூவ் ஒன்று எடுக்கிறாங்க. நீங்கள் அடுத்த மூவ் ரெண்டு வார நேரம் 3 பாசிபிள் ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நாஜிக் சொன்ன மாதிரி பாகிஸ்தான். உண்மையிலே ஒரு பாகிஸ்தான் ஒரு பாசிபிளான ஆப்ஷன் என்னென்றால் இந்தியாவோட உள்ள டீலிங், இந்த ஃபாதர்ஹுட், நீங்கள் வாப்பா நான் ஃபாதர்லேண்ட் கதை இதெல்லாம் பார்க்குற நேரம் அடுத்து அவர் கால் பண்ணி இதாக்கிக்கிறார். அடுத்தது வந்து இந்திய பிரதமர்களே இவர் தான் கூட நெருக்கமாக இருந்தார். ஓ சரியா. அப்போ பிஜேபியோட இதில் இவருடைய குறிப்பாக இவருடைய ஆட்சி காலத்தில் வந்து கூட நெருக்கமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குற நேரம் பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்ரேலோட கவனம், அமெரிக்காவோட இல்லை, இஸ்ரேலோட கவனம் வந்து பாகிஸ்தானுக்கு திரும்ப சான்ஸ் இருக்குது. நீங்கள் அடுத்த பக்கத்தில் வந்து அமெரிக்காவோட கவனம் கொண்டு எடுத்தால் அமெரிக்கா மிச்ச நாளாக சிக்னல் கொடுத்துட்டிக்குது, கிரீன்லேண்டை கண்ட்ரோல் பண்ணுற சம்மந்தமான ஒரு சிக்னலை கொடுத்துட்டிக்குது. ஏன்னா கிரீன்லேண்ட் வந்து அன்னைக்கு மிலிட்டரி ஆப்ரேஷன், அடுத்தது கனிம வளங்கள், இந்த ஆயுதங்கள் உருவாக்குறதுல நிறைய விஷயங்களில் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு பொசிஷனில் வந்து கிரீன்லேண்ட் நிற்கிது. சைனாவோட அந்த மூவ்ஸ் ஒவ்வொன்றையும் பிளாக் பண்ணுற ட்ரம்ப்ட இந்த இதை எடுத்துக்கு பார்த்தா, அந்த செஸ் கேம் எடுத்து பார்த்தா வெனிசுவேலாவில் பிளாக் பண்ணியாச்சு, ஈரானில் பிளாக் பண்ணியாச்சு, அங்கே கிரீன்லாண்டுக்கு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது ரெண்டையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போகிறோம்டா கியூபாவில் கை வைக்கிறதுக்கான சான்ஸ் இதை மூணு தான் விஷயம். இல்லை இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும் என்னென்னா, இந்த யுத்தம் நீளுமா நீளாதான்ற விஷயத்தில் அமெரிக்கா வந்து இப்போ நீ வெனிசுவேலாவுக்கு அடிக்கிற நேரம் எல்லாரும் சொன்னாங்க இன்னும் இப்போ வெனிசுவேலாவோட ஒரு போர். ட்ரம்ப்ட பிளான் வந்து அப்படி இல்லை, போர் இல்லை, ஆட்சி மாற்றம் மட்டும்தான். ஆட்சி மாற்றம்டா இவர்களுக்கு விருப்பமான ஆட்சி ஒன்று. அதாவது அது என்ன செய்யறேன்னு சொன்னா, இப்ப நீங்க வெனிசுவேலால என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, வெனிசுவேலால மதுரோவை தூக்கினாங்க. எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணின்னு என்னன்னா அவ மரியாவா அந்த ஒப்போசிஷன் லீடரை வந்து கொண்டு வந்து ஆட்சியை கொடுப்பாங்க. ஆனா கொடுக்கல. அவட நோபல் பிரைஸை தூக்கி கொடுத்து நெகோசியேட் பண்ணி பார்த்தாலும் கொடுக்கல. சரியா, அதுக்கு கூட மசியல. அப்ப அவருக்கு தேவை என்னன்னு சொன்னா, ஈக்குவேஷன்லேருந்து இவங்களோட ஈக்குவேஷன் தான் மதுரோவை தூக்குற ஈகிற டிப்யூட்டி ஆல்ரெடி என் கெஸிங் என்னென்றால் எல்லாத்தையும் அதான் நிற்கும். வைஸ் பிரசிடென்ட்டோட ஆல்ரெடி டீல் ஒன்று நடந்து, அதாவது அப்படித்தான் அது நடக்கும், எல்லா உலக தகவலோட தானே நடக்கும். நாங்கள் தூக்கினா நீங்கள் இதுக்கங்களை நாங்கள் கை வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி தூக்கி அப்பர் ஹேண்ட் எடுக்கிற அங்குள்ள இதே நெகோசியேஷன் ஊடாக தான் அடுத்த டீலிங்கே செய்கிறேன். ஈரான்லேயும் வந்து ட்ரம்ப்ட பிளான் என்னன்னு சொன்னால், கமைனியை தூக்குற வார தலைவர் 2 நாளில் அந்த ஆன்மீக தலைவர் 2 நாளில் குண்டடிப்பட்டு சாகிறதுக்கு வந்து விரும்ப மாட்டார். டெஃபினெட்லி டீலுக்கு வருவார். ஆல்ரெடி டீலில் தான் நிற்கிறாங்க. இன்னும் பெட்டர் கண்டிஷன்ஸோட டீலை போய்த்து முடிக்கிறது. இஸ்ரேல் தான் அது வேறொரு போக்கு கொண்டு போய் விட்டது. மூணாவதாக வந்து சில வேலை அது வந்து ஆல்ரெடி டீல் ஈரானோட இருக்குன்னு ஒரு பாயிண்ட் சொன்னா, அந்த டீல் இருக்குதா ஆல்ரெடி? அதாவது டீல்னு சொல்றது ஒமானோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாங்க நியூக்ளியர் பிரச்சனை இல்லை, அந்த டீலை சொல்றேன். டீல் அது இப்போ அமெரிக்கா இப்போ கடைசியாக வந்து தகவல்களை வச்சுக்கொண்டால் அமெரிக்கா வந்து டீலுக்கு புஷ் பண்ணுது, நாங்கள் வரமாட்டோம் ஈரான் சொல்ற லெவலுக்கு அது ஒரு பிரச்சனையும் போயிருக்கு. அது ட்ரம்ப் வந்து முகமும் கொஞ்சம் அப்செட் ஆகி நடந்து போகிற வந்தது, அது ஒரு ரீசன். இன்னொரு 2 விஷயத்தை ஆட் பண்றேன். ஒன்று, இந்த ஈரான்
விஷயத்தில் வந்து இந்தியா தலை போடாது. ஆனால் பாகிஸ்தான் என்று வந்தால் இந்தியா வந்து இஸ்ரேலோட நிற்கும். இதில் எங்கே இது கனெக்ட் ஆகுதுன்னு சொல்லி சொன்னால் வந்து தெற்காசிய பிராந்தியத்தில் இருக்கிற ஆர்எஸ்எஸ் அமைப்பு அல்லது அது பேக் பண்ணுற அமைப்பு தான், அந்த கட்சி தான் வந்து பிஜேபி. ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் இருக்கிற கனவு தான் வந்து அகண்ட பாரதம். அந்த அகண்ட பாரதத்தில் எல்லைகள் எங்கெங்கே போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், நேபாள் முழுவதும், பூட்டான், ஸ்ரீலங்காண்டு இது அனைத்தையுமே ஒரு இந்து ராஷ்டிரா தேசமாக அகண்டபாரத். அப்ப இங்க இவங்களுக்கு ஒரு அகண்ட பாரத கனவு ஒன்று இருக்கு. அங்கே இஸ்ரேலுக்கு வந்து மத்திய ஆசியாவில் வந்து அவங்களுக்கு வந்து அகண்ட இஸ்ரேல் என்ற ஒரு கனவுகள் இருக்கு. இந்த ரெண்டு கனவுகளும் வந்து எங்கெங்கெல்லாம் ஓவர்லேப் ஆகுமோ அங்கங்கெல்லாம் அவங்க சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஓவர்லேப் ஆகிற இருக்கிற நெக்ஸ்ட் டார்கெட் வந்து பாகிஸ்தானுங்கிறதால தான் இந்தியாவோட இப்போ இருந்தே வந்து அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு புரிதலை உருவாக்குறாங்க. ஏனென்றால் இப்ப அமெரிக்காக்குள்ள வந்து அமெரிக்கா ஃபர்ஸ்ட், அமெரிக்கா வேற இஸ்ரேல் வேறங்கிற கன்செப்ட் வந்து ஸ்ட்ராங்காக பில்டப் ஆக ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ளுக்கு. அப்ப தப்பித்தவரி அமெரிக்காங்கிற சூப்பர் பவர் உதவி இல்லாம போனால் உலகத்தில் வேறொரு சூப்பர் பவர் உதவி தேவையே. அப்ப இப்ப இருக்கிற பெரிய சூப்பர் பவர்ஸ் எடுத்து பார்த்தோம்னால் அமெரிக்கா, ரஷ்யா, சைனா, இந்தியா, இதுதான் மெயின் சூப்பர் பவர்ஸ். அப்ப இதுல இப்ப கை வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் வந்து இந்தியா. எனவே அதனால தானே இந்தியாவோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்க்கு போறாங்க.